நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. மூலமாகிய மும்மல மறுக்கும் தூய மேனி சுடர்விடு சோதி காதலன் ஆகிய கழுநீர் மாலை ஏழுடைதாக எழில்பெற அணிந்தும். திருச்சிற்றம்பலம். திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் அணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. பொதுவா பிறவி அப்படிங்கிறத துயர் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். உண்மையாகவே இந்த பிறவி அப்படிங்கிறது துயரா அல்லது நமக்கு கிடைத்த வரமா அப்படிங்கிறது அவரவர் பார்வையையும் அவரவர் கண்ணோட்டத்தையும் பொறுத்தது. இந்த பிறவி போதுமா, இன்னும் வேண்டுமா அப்படின்ட்டு ஒவ்வொருவரிடம் ஒவ்வொரு கேள்வியை நீங்கள் கேட்டு பார்த்தால், ஏன் உங்களிடமே கேட்டு பாருங்கள், உங்களுக்கான பதில் மனதிலே உதிக்கும். வேண்டும் என்பார்களும் உண்டு. அப்பா இறைவா போதுமடா சாமி, இந்த பிறவி துயர் அப்படிங்கிறது எனக்கு போதும் அப்படின்ட்டு நினைப்பவர்களும் உண்டு. இதுல எப்படி நம்ம பிரித்து பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னோம்னா, பிறவியை வரமாக நினைப்பவரும் உண்டு, பிறவியை துயராக நினைப்பவரும் உண்டு. வரமாக நினைப்பவர் வாழ்ந்து காட்ட வேண்டும், வாழ்கின்றேன், எனக்கு எத்தனை பிறவி கிடைத்தாலும் பரவாயில்லை, நான் வாழ்கின்றேன், வாழ்வேன் அப்படின்னு நினைச்சா அதை வரமா கருதுவாங்க. சாதாரண ஒரு பிறப்பு நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி எத்தனை பிறவி கிடைச்சாலும் அதுல வாழ்வமடா அப்படின்னு நினைக்கிறவங்க அதை வரமா கருதுவாங்க. யார் துயரா கருதுவாங்கன்னா, அப்பா உன் பாதத்துல இடம் கொடுக்காம எப்ப பாரு என்னை தூக்கி தூக்கி இந்த உலகத்துக்குள்ள போட்டுற, உன்னை விட்டு எத்தனை வருஷத்துக்கு தான் பிரிஞ்சிருக்கிறது, உன்னை மனசார நினைச்சிருக்கே, மனசுல உணர்ந்து உன்னை துதிப்பாடுறேன், அனுபவிக்கின்றோம், எல்லாம் செய்யறோம், ஆனாலும் உன் அருகே இருக்க முடிவதில்லையே அப்படின்ட்டு யார் ஒருவர் நினைத்து விடுகிறாரோ அவருக்கு இது துயராக போய்விடுகிறது. இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது துயராக போய்விடும். உண்மையை யோசிச்சு பாருங்களேன். இன்னொரு விதமா இதை அணுகணும்னா, பிறவியை எடுத்து எடுத்து வாழ்கின்றோம் இறக்கின்றோம், வாழ்கின்றோம் இறக்கின்றோம், அந்த முக்தி நிலை அப்படின்னு கிடைக்காம வந்து வந்து போயிட்டு இருக்கிறத சில பேர் வரமா நினைக்கிறாங்க. ஆனா உண்மையாலுமே அது என்ன அப்படின்னா துயரம். ஏன்னா வர்றோம் கஷ்டப்படுறோம் போறோம், வர்றோம் கஷ்டப்படுறோம் போறோம் அப்படின்னே இருக்கு. இது ஒரு கோணத்தில் நாம் அணுக வேண்டியது இருக்கு. அதே வரமாக யாருக்கு மாறுகிறது? ஒரு பிறவி கிடைச்சிருச்சு. உண்மையாகவே ஆன்மீகவாதிகள் பார்த்தீங்கன்னா துயரா நினைச்சாலும் அவங்களுக்கு இந்த பிறப்பு அப்படிங்கிறது வரும். ஏன்னா இந்த உடல் இல்லாமல் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அரும்பெரும் உடலை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். இதை சரியாக பயன்படுத்தி கொண்டு, ஏன்னா சரியாங்கிற பார்வை பல பேருக்கு பல விதமா மாறும். இதை சரியா பயன்படுத்திட்டு உலக வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னா அது துயரா போயிடுது. ஆனா இந்த உடலை சரியாக பயன்படுத்தி கொண்டு இறைவனை உணர துடைக்கிறார்கள், இறைவனை உணர்வதற்கான வழிவகைகளை தேடுகிறார்கள், இறைவனை உணர்வதற்காக தியானிக்கிறார்கள், தவம் செய்கிறார்கள், அவர் மீது அன்பு செலுத்துகிறார்கள், அவரை உணர்கிறார்கள், அவருடன் இரண்டரை கலந்த நிலையில் இருக்கிறார்கள். அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு வரமா மாறிடுறது இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது. பிறவி துயர் தான். எப்ப மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து கொண்டே இருக்கும் பொழுது இது துயராக மாறுகிறது. நான் பிறந்த ஒரு பிறவியிலே இறைவனின் அந்த ஒரு ஞாபகம் எனக்கு ஏற்படுகிறது, அவரை உணர்ந்து விட வேண்டும், அடைந்து விட வேண்டும் என்ற எண்ணம் என் மனதிற்குள் ஏற்படுகிறது. அப்படிங்கும் போது அதை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கிறது. அப்படிங்கும் போது அந்த பிறவியானது துயராக இருப்பதில்லை, அது ஒரு வரமாக மாறுகிறது. இறைவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு வரமாக மாறுகிறது. அதனை பயன்படுத்தி கொண்டு இந்த பிறவியிலிருந்து நாம் விடுபடுவதற்கான செயல்களை செய்யலாம் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். இது அவரவர் எண்ணத்தை பொறுத்தது. சரி, ஏன் இந்த பிறவியை இறைவன் கொடுக்கின்றார்? இறைவன் கொடுக்கின்றார் அப்படின்னா இந்த உயிர்களை இறைவன் படைத்தாரா அப்படின்னா, இந்த பதியை போல பொதுவா சைவ சித்தாந்தத்துல சொல்லப்படும் இறைவனை போலவே இந்த உயிர்களும் அனாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த உயிர் அந்த இறைவனை உணர்ந்து அங்கே இரண்டரை கலக்க வேண்டும் என்பதற்காக பல தத்துவங்களை அந்த உயிருடன் கூட்டி ஒரு உடலை கொடுத்து இந்த பூமிக்கு இறைவன் அனுப்பி வைக்கின்றார் அப்படிங்கிறத தான் சொல்லப்படும் சைவ சித்தாந்தத்துல.
இப்ப இந்த பிறவி ஏன் கிடைக்கின்றது? அதற்கு இயற்கையிலே மாயை இருந்திருக்குமா அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே இருந்திருக்கிறது. ஆரம்பத்தில் இந்த உயிரை கொடுக்கும் போது அவங்களுக்கு வேணா வினைகள் எதுவும் இல்லாம இருந்திருக்கலாம், நல்வினை தீவினை ஆரம்ப காலகட்டத்திலே. ஆனா அவர்கள் அந்த உயிருக்கு ஏன் இறைவன் தத்துவங்களை கூட்டி உலகத்திற்கு அனுப்பினார் அப்படின்னா, அனாதியாக இருக்கின்ற அந்த உயிர் இறைத்தன்மையை உணர்ந்து அது இறைவுடன் இரண்டரை கலந்துவிட வேண்டும் அப்படிங்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குமா அப்படிங்கிறதுக்காக தத்துவங்களை எல்லாம் கூட்டி இந்த உலகத்திற்கு முதல் வாய்ப்பை கொடுத்தார். அதன் பின்பு இங்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த உயிர்கள் செய்த நல்வினை தீவினையின் காரணமாக மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து பல ஜென்மங்களாக பலவிதமான பிறப்புகளை எடுத்து மீண்டும் மீண்டும் பிறந்து இழைத்து கொண்டே இருக்கின்றோம். இன்னும் இறைவனை உணர்ந்த பாடில்லை அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த பிறவிகள் ஏன் ஏற்படுகின்றன? மும்மலங்களின் காரணமாக ஏற்படும் அப்படிங்கிறத தான் சொல்லுவாங்க. பிறவிக்கான மூலம் அப்படிங்கிறதே ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மும்மலங்களை சொல்லுவாங்க. அப்ப இந்த மும்மலங்கள்ல நம்ம அந்த வினை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா அந்த வினையை அனுபவிப்பதற்காக மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருக்கத்தான் வேண்டும். சரி, இந்த வினைகளை எல்லாம் அறுத்தெறிந்து விட்டு அடியேனுக்கு பிறவி இல்லாத நிலையை ஒருவரால் கொடுக்க முடியும் என்றால் அது யாரால் முடியும் அப்படின்னா, சாக்ஷாத் பரம்பொருளான சிவபெருமானால் மட்டுமே, சிவத்தின் மட்டுமே நமக்கு அந்த நிலையை கொடுக்க முடியும். அப்ப இந்த மும்மலங்களையும் அறுக்கக்கூடிய தன்மை, அந்த ஆற்றல் யாருக்கு உண்டு என்றால் சிவத்திடம் உண்டு. அப்ப நம்ம யாரை சரணடையணும்? பிறவி வேண்டான்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா சிவத்தை சரணடைய வேண்டும். அந்த சிவத்திற்கு ஆதியும் கிடையாது, அனாதியும், அதாவது முடிவும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு எல்லைக்கு உட்படாத ஆற்றல் அப்படின்னா அது சிவத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியும். அதை ஒரு வரையறைக்குள்ளே வைக்க முடியாது சிவத்தை. இதுதான் பிறப்பு, இதுதான் முடிவு அப்படின்ட்டு ஏதாச்சும் சிவத்துக்கு சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. எல்லைகளால் வரையறுக்கப்படாத ஒரு ஆற்றல் அப்படின்னா சிவத்தை சொல்லலாம். அப்படிப்பட்ட சிவத்தை நாம் சரணடைவதன் காரணமாக மட்டுமே இந்த மும்மலங்களில் இருந்து நாம் விடுபட முடியும். தெளிவா தெரிஞ்சுக்குங்க. அப்ப அந்த மும்மலங்களையும் அறுக்கின்ற அந்த ஆற்றல் யாரிடம் இருக்கிறது என்றால் தனிப்பெரும் கருணையாளனான சிவத்திடம் இருக்கிறது. அப்ப சிவத்தை சரணடைந்து விட்டால், மும்மலங்களில் இருந்து நாம் மீண்டு விட்டால், அதாவது அவர் நமக்கு அந்த வினைகளை எல்லாம் அறுத்தெறிந்து விட்டாரெனில், துடைத்தெறிந்து விட்டாரெனில் நமக்கு இந்த பிறவி என்பது இல்லாமல் போகும். அது உடனே நடந்து விடுமா? அப்பா சிவபெருமானே அப்படின்னு சரணடைந்த உடனே நடந்து விடுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. பல படிநிலைகளை தாண்டித்தான் ஆக வேண்டும். சரணடைவது அப்படிங்கிறது உடலால் சரணடைவதில்லை, உள்ளத்தால், மனதால், மனதையும் விடுத்து உயிர் மட்டும் இறைவனை சரணடைய என்ற நிலை இந்த உடலில் இருக்கும் போதே ஏற்பட வேண்டும். அதுதான் சூக்ஷமும் கூட, அதுதான் ஞானிய பெருமக்கள் நமக்கு எடுத்து கூறியிருக்கின்ற விஷயமும் கூட. நீங்க தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் எது படித்தாலும் சரி, சைவ சித்தாந்தம் படித்தாலும் சரி, அனைத்திலுமே குறிப்பிடப்படுவதும் அதுதான். உயிர் இறைவனை உணர வேண்டும். இந்த உடல் அல்ல, உயிர் இறைவனை உணர வேண்டும். அதனுடன் இரண்டரை கலந்த நிலைகளே நம்ம சொன்ன கருவிகள் எல்லாம், தத்துவங்களாகிய கருவிகளை எல்லாம் மறந்து இறைவனுடைய அந்த நினைவிலே இருக்கின்ற போது இந்த பேரானந்த நிலை ஏற்படும். அப்போ ஒரு நிலை சொல்கின்றோம் இல்லையா, அந்த நிலையின் போது இறைவனே குருவாக வந்து எல்லா வினைகளையும் துடைத்தறிவார் அப்படின்னு தான் சொல்லப்படும். அப்ப அந்த நிலையை நோக்கி நாம் பயணிக்கின்றோம் என்றால் கண்டிப்பா இறைவனின் கருணை பார்வை நமக்கு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். உங்களிடம் அந்த நினைவு இருக்கிறது, நமக்கு இந்த பிறவி வேண்டாம், அதனை நோக்கி நாம் பயணிப்போம் நினைத்து விட்டாலே இறைவனின் கருணை பார்வை கிடைத்து விட்டது என்பது பொருள். அதனை நின்று நாம் முன்னேற வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்குங்க. நம்மள விலை மதிக்க முடியாதது அப்படின்னு கேட்டால், நம்ம உடலில் விலை மதிக்க முடியாததுன்னு கேட்டால் எதை சொல்ல முடியும்? அல்லது நாம் சொத்து சேர்த்து வைத்திருக்கிறோமே அதில் விலை மதிக்க முடியாதது இது அப்படின்னு கேட்டால் எதை சொல்லுவோம் அப்படிங்கிறத யோசித்து பாருங்களேன். உடல் அங்கங்களை பற்றி சொல்ல முடியுமா?
இதுதான் ரொம்ப உயர்வானது, கிட்னி வந்துட்டு 4 லட்ச ரூபா போகும், கண் 4 லட்ச ரூபா போகும், இதயம் 1 கோடி ரூபாய் போகும், இதெல்லாம் விலை மதிக்க முடியாதது அப்படின்னு சொல்ல முடியுமானா கிடையாது. இந்த உடல் வந்து எப்போவுமே அழிவுக்கு உட்பட்டது, நல்லாவே தெரிந்த விஷயந்தான். அதில் ரொம்ப விலை மதிப்பில்லாதது அப்படின்னு சொன்னால் உயிர். அது போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். மனிதனாக பிறந்துட்டா அவனுக்கு இறப்புங்கிறது உறுதி. மனிதனாக பிறந்துட்டா மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எந்த ஜீவராசியாக பிறந்தாலும் சரி, தாவரம் என்னவா பிறப்பெடுத்தாலும் சரி, அந்த ஜீவனுக்கு அந்த உயிர் பிரிதல் அப்படிங்கிறது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். இப்போ மனிதனாக பிறந்திருக்கோம், 1 லட்சம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறோம். 1 லட்சம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு நான் உயிரை எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு இறைவன் சொல்கிறாரா, யமன் வந்துட்டு சொல்கிறாரானா கிடையாது. நம்ம எத்தனை கோடி ரூபாய் சம்பாதிச்சிருந்தாலும் கண்டிப்பாக நமக்கான நேர காலம் வரும்போது இந்த கூடு, அதாவது இந்த உடலானது பழுதடையும் போது கண்டிப்பாக என்ன நடந்துடும் அப்படின்னா, இந்த உடலில் இருக்கிற உயிர் வெளியேறிடும். இது இயல்பான விஷயம். நம்ம சிவபித்தன் காணொலியில் நிறைய இடத்துல இதை குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருப்போம். எப்போவுமே மரண பயம் இருக்கக்கூடாது. மரண பயம் என்பது ஐயோ இன்னொரு 30 வருஷத்தில், 20 வருஷத்தில், 2 மாதத்தில், 1 மாதத்தில் இப்படியெல்லாம் வந்துட்டு அந்த பயம் அப்படிங்கிறது மரணத்தை பற்றி எப்போவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட சிவபித்தன் சேனலில் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்போம். காரணம் இருக்குது. இந்த மரண பயம் இருக்கக்கூடாதே தவிர இந்த உடலுக்கு மரணம் உண்டு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்திருக்கணும். அதை நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது. எதற்காக ஐயா அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். எதுக்காக அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கணும்? எந்த ஒரு வினை செய்வதற்கு முன்னாலும் நான் தான் பெரியவன் என்ற எண்ணம் நமக்குள் வருகிறது என்றால் கண்டிப்பாக எதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கணும்? இந்த உடலுக்கு அழிவு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுருக்கணும். திருமந்திரத்தில் அழகாக ஐயா வந்துட்டு நிறைய பாடல்கள் மூலமாக இந்த மரணத்துடைய தன்மையை, யாக்கை நிலையாமை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உடல் அழிவு பெறக்கூடியது, இந்த உடலில் இருக்கக்கூடிய அங்கங்கள் அழிவு பெறக்கூடியது, அந்த வகையில் எது நிலையான இன்பத்தை கொடுக்க வல்லதுங்கிறத ரொம்ப அழகாக பாடல்கள் வழியாக விளக்கியிருப்பாங்க. நம்ம இயல்பாகவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் அடிப்படை கூறுகளாக தெரிஞ்சுக்கணும். என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கோன்னு நினைக்க வேண்டாம். இது வாழ்க்கையோட யதார்த்தம். அடியேன் இப்போ கூற போகிறது வாழ்க்கையோட யதார்த்தம். பொறுமையாக கேளுங்க. கண்டிப்பாக நம்ம மனசுக்குள்ளே ஒரு சின்ன மாற்றமாவது வர வேண்டும். இப்போ ஒரு விஷயத்தை யோசிங்களேன். நம்ம சிவபெருமான் வந்துட்டு கோவிலில் குடிகொண்டிருக்கின்றார். சரி, அங்கே போனால் தான் சிவபெருமானை வழிபட முடியுமா? வீடுகளில் இருக்கின்றார், சிவலிங்கமாக வச்சு வழிபடுறோம். அப்போ வீடுகளில் இருக்கிறார், அங்கே மட்டும்தான் இருப்பாரா? மயானத்தில் குடிகொண்டுள்ளார். மயானத்தில் குடிகொண்டுள்ளார். எல்லாருமே கடைசியாக போகிற இடம் எது? அங்கே தான். பிறக்கிற இடத்துல கண்டிப்பாக நம்ம எந்த இடத்த சொன்னாலும் சர்வ வியாபியாக வியாபித்திருப்பவர் தான் யார் அப்படின்னா சிவபெருமான்னு சொல்கிறோம். அந்த வகையில் சர்வ வியாபிங்கிறது பொருட்டு ரொம்ப முக்கியமான இடம். நிம்மதியாக ஒரு மனுஷன் போய் தூங்குறான் கடைசியாக அப்படின்னா எங்கன்னா இறுதி இடத்துல தான், இந்த மயானத்தில் தான். அப்படி ஒரு நிம்மதியை கொடுக்க வல்லவராக மயான சாமியாக சிவபெருமான் அங்கு இருக்கிறார். அப்படிங்கும்போது நல்லா யோசிச்சுக்கோங்க. இறைவன் எங்கும் நிறைந்தவர். இங்கே இருக்கப்போ கூட யாரும் நம்மளை பாதுகாப்பாங்களா, யாரும் நமக்கு முக்தி அளிப்பார்களா, யாருன்னு தேடிக்கிட்டு அலைவோம். ஒரு பதட்டத்திலேயே இருந்து வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அங்கே போனதுக்கப்புறம் அவருடைய அந்த திருப்பாதத்தில் நம்மளுக்கு ஒரு இடம் கிடச்சிருது அப்படிங்கும்போது அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இப்போ நாத்திகம் ஆத்திகம் ரெண்டுமே பேசுகிறாங்க. நான் ஒரு சொற்பொழிவுக்கு போனப்போ ஒரு ஐயா ரொம்ப அருமையாக விளக்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஆத்திகம் பேசுகிறவங்க கடவுளை வந்துட்டு கோவிலில் போய் தியானத்தின் மூலமாக இருக்கும்போதே அவரை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் குறைஞ்சபட்சம் ஒரு 30 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்க தேட ஆரம்பித்தா அவங்களோட வாழ்நாளில் எளிதில் இறைவனை உணர்ந்து கொள்ளாமல் அவர்களுக்கான காலம் எப்போவுமே கனிந்து தான் இருக்கும். மேலே அவங்களுக்கான வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வேளை நல்ல ஆயுள் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே அந்த தேடுதல் தீவிரம் அடையும் போது அவர்களால் நிறையவே உணர்ந்து கொள்ள முடியும். வயதானதுக்கு அப்புறமா நம்ம சிவபெருமானோட மந்திரத்தை சொல்லணும், உடனே இறைவனை உணரணும் அப்படின்னா அது கொஞ்சம் கடினம் தானே. ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும்.
இருந்தாலும் நமக்கு அந்த காலம் அப்படிங்கிறது எவ்வளவு காலம் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா சில பேர் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இப்போ எதுக்குப்பா சாமி கும்பிடணும், 20 வயசு ஆச்சு சம்பாதிக்கிற காலம், போய் சம்பாதிக்கட்டும், 30 வயசில் இப்போ தான் கல்யாணம் இருக்குது, இப்போயே போய் சாமியை வழிபாடு செய்கிறான் அப்படி இப்படின்ட்டு போனால் எப்படி, அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தை குட்டி அவங்கள கரை சேர்க்கணும், இதெல்லாம் முடிஞ்சு பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்கு 65 வயசுக்கு பக்கம் நெருங்கிடுதுன்னா அவனுடைய ஆயுள் இன்னும் எவ்வளவு ஆண்டுகள்னே தெரியாது இல்லையா. அப்போ போய் கடைசி நேரத்தில் தேடுதல் அப்படிங்கிறது முழுமை பெறாத நிலையாக போயிட்டா இந்த ஜென்மத்திலையும் நம்மளால் உணர்ந்துக்க முடியலைன்னா பின் எந்த ஜென்மத்தில் தான் இறைவனை உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே வந்துடும். சரியா? ஒன்று. இன்னொன்று, குடும்பஸ்தனாக இருக்கிறதுக்கும் பக்தியில் ஈடுபடுறதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. சிலர் போட்டு ரொம்ப தெளிவாக குழப்பிக்கிறாங்க. திருமண பந்தத்தையும் இந்த அடியார்கள் வைக்கின்ற அன்பையும் வந்துட்டு பெருசாக போட்டு குழப்பிக்கிறாங்க. அந்த குழப்பமே எப்பவும் இருக்க தேவையில்லை. அதைத்தான் அடியேன் எப்போவுமே சொல்கிறது. திருமண பந்தம் அப்படிங்கிறது இறைவனால் நிச்சயிக்கப்பட்டது தான். அதுவே ஒரு பெரிய என்னன்னா ஒரு மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய செயல் திருமண பந்தம் அப்படிங்கிறது. அந்த திருமண பந்தத்தில் ஒரு பக்குவம் அடைந்த ஒருவருக்கு எளிதாக இறைவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா நிறைய பக்குவப்பட்டுருவாங்க. அதை தாண்டி போகும்போது அந்த பக்குவமும் கிடைக்கும். அதனால் திருமணத்திற்கும் இந்த ஆன்மீகத்திற்கும் ஒரு பெரிய ஒரு தொடர்பு உண்டு எப்போவுமே. அதனால் திருமணமானவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடலாமா அப்படிங்கிற அடிப்படை கேள்வியே தவறானது. கண்டிப்பாக ஈடுபடலாம். ஒரு 25 வயசு 30 வயசுக்குள்ளே ஒரு இளைஞனோ ஒரு பெண்ணோ வந்துட்டு ஆன்மீக தேடலில் ஈடுபடுகிறார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்கள் ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும். அதனால தான் சின்ன குழந்தைங்களுக்கும் வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்கிறது. அது ஒரு புறம் இருக்கட்டும். அந்த ஐயா சொன்னது என்னன்னா, இப்போ ஒரு அடியார் வந்து தொடர்ந்து கோவிலுக்கு போயிட்டுருக்கார். ஒருத்தர் வந்துட்டு நாத்திகம் பேசி கொண்டு இருக்கின்றார். கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு கோயிலுக்கு போகிறதே இல்லை. இப்போ இறைவன்கிட்ட பார்க்கும்போது, இறைவன் நான் வந்துட்டு நீ இருக்கேங்கிறத உணர்ந்து கோவிலில் தனியாக தியானம் எல்லா இடத்துக்கும் தேடி தேடி நான் வர்றேன்ல. ஒரு சில பேர்லாம் வந்துட்டு ஆலயத்துக்கே வர்றதில்ல, ஆனால் நீ இருக்கிறது உண்மை, உன்னை உணர்ந்துக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்டப்ப இறைவன் சிரிச்சுக்கிட்டு சொன்னாராம், அப்பா உனக்கு வந்துட்டு சின்ன வயசுலேயே ஞானம் வந்துருச்சு, நம்மை மீறிய சக்தி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட, அதனால நீ உன்னை தேடி தேடி அணைஞ்ச, கோவில் குளம்னு எல்லா இடத்துக்கும் வந்த, நான் அங்கேயும் இருக்கேன் இல்லைன்னு சொல்லலை. இந்த கோவிலுக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்கிறவன் மயானத்துக்கு வரமாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா. அங்கேயும் நான் தானே இருக்கேன், நான் இங்கே இருக்க வரணும், இப்போ உனக்கு அருள் புரிஞ்சிருவேன், அவங்க எப்படி இருந்தாலும் என் பாதத்துக்கு தான் வந்தாகணும், அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான விளக்கத்தை அந்த அடியார் கொடுத்தார். ரொம்ப அற்புதமாக இருந்தது. உண்மைதான். நாத்திகம் பேசினாலும் ஆத்திகம் பேசினாலும் இறைவனை தேடுகின்ற வயதில் தேடியாக வேண்டும். ஒரு சிலர் 50 வயசில் தேடி போகிறாங்க, ஒரு சிலர் கடைசி வரலும் தேடலைனாலும் அவங்க அழிந்ததுக்கு அப்புறமாவும் எங்கே தான் போகிறாங்கன்னா மயானத்துக்கு தான் போகிறாங்க. மயானத்தில் யார் இருக்காருன்னா நம்ம சாமி தான் இருக்கார். அப்போ எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனுடைய இறுதி காலம் அப்படிங்கிறது இறைவன் திருப்பாதத்திற்குத்தான் சென்றாக வேண்டும். நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கே தானே செல்ல முடியும். அதைத்தான் ரொம்ப எளிதாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த உடம்பு வந்து கிட்டத்தட்ட இந்த மண் கலையம் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சை மண் சுட்டு பண்ண அந்த ஒரு பாத்திரமாக செஞ்சுருக்காங்க. அதை நெருப்பில் போட்டு சுடும்போது தான் அதுக்கு உறுதித்தன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ மனிதனுக்கு ஒரு துன்பம் வருகிறது அப்படிங்கும்போது நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ அது வந்துட்டு நம்மளை பக்குவப்படுத்தும் செயல் போல் நாம் ஒவ்வொரு இடத்திலும் சூடுபட கண்டிப்பாக உறுதித்தன்மை அப்படிங்கிறது அதிகமாகும். என்ன உறுதித்தன்மை ஆனாலும் காலப்போக்கில் வந்துட்டு அது கரைந்து தான் போகும் இல்லைங்களா. இருந்தாலும் அதை பச்சை பானையை கொண்டு போய் நீங்கள் வச்சுருக்கீங்க, சுட்ட பானை இருக்குது, மழை பெய்யுதுன்னா எது முதல்ல கரைஞ்சி போகுங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போ எளிதில் அழியக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது பக்குவமடையாத வாழ்க்கையாக இருக்கும். பக்குவப்பட்டவர்களுக்கு அனைத்தையும் எதிர்நோக்கக்கூடிய ஆற்றல் வந்துடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த உடலும் மண் கலையம் போல தான், எப்போ கரைஞ்சு போகும்லாம் தெரியாது. அப்போ இருக்கின்ற வகையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கால அளவுக்குள்ளேயே இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வருகிறது என்றால் அதை நாம் அப்படியே பின்பற்றி செல்லும் போது நமக்கு பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் உணர கிடைக்கும். மனுஷன் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க, தவறலாம் இல்லை, அவங்களுக்கு எழுதப்பட்ட கர்மா, எவ்வளவு பணம் அவர்களுக்கு சேர வேண்டும் எல்லாம். ஆனால் தனக்கு மீறிய பணத்தை, பிறருக்காக இறைவன் கொடுத்த பணத்தையும்
கொண்டு போய் பெட்டிக்குள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ணாமல் அதை வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த தேன் கூட நம்ம பார்த்துருப்போம், அதையும் திருமூலர் ஐயா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த தேன் கூடு, தேனீக்கெல்லாம் கஷ்டப்பட்டு எந்த பூவில் வந்துட்டு தேன் இருக்குன்னு தேடி ஒவ்வொரு சொட்டாக சேர்த்து அந்த கொண்டு போய் தேன் கூட்டில் சேர்த்துரும். அதுவாக சாப்பிட்றத விட கல்வன் களவாடிட்டு போவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னா, சம்மந்தமே இல்லாமல் சேர்த்தது ஒரு ஆள், ஆனால் திடீர்னு ஒரு ஆள் அந்த தேன் கூட்டையே எடுத்துகிட்டு போய் தேனை எடுத்து அவங்க சாப்பிடுவாங்க. அதே போல தான் அளவுக்கு அதிகமாக நாம் சேர்க்கின்ற சொத்து அப்படிங்கிறது நாம் அனுபவிக்க போவது இல்லை. இது அவங்களுக்குமே தெரியும், சேர்த்துறவங்களுக்குமே தெரியும். அது என்னோட தலைமுறைகளுக்கு சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும், நம்ம சேர்த்து வச்சாலும் அதை அனுபவிக்கக்கூடிய தன்மை இல்லாத குழந்தையாக அங்கே பிறக்கிறதுனா கண்டிப்பாக அது அழிஞ்சு தான் போகும். பிறருக்கு பயன்படாத செல்வம் அப்படிங்கிறது யாருக்குப்பே பயன்படாமல் போகும். அது நம்மளே பார்க்கணும். இன்றைக்கி நடக்கிறது எல்லாமே பார்த்தாலும் தெரியும்ல. கோடி கோடியாக கருப்பு பணமாக சேர்த்து வச்சாலும் யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, இல்லைன்னா அரசாங்கத்திலிருந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அது 4 பேர்த்துக்கு நம்ம இருக்கும்போதே பிரித்து கொடுத்துருந்தா அந்த ஆத்மாக்கள் சந்தோஷமாக வாழ்ந்துருக்கு. பிரித்து கொடுக்குறனா பணத்தை கொடுக்க சொல்ல, 4 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுங்கள், தான தர்மம் பண்ணுங்கள். அதுக்கு மனுஷனுக்கு மனசே வரமாட்டேங்குது. என்னமோ இவர்கள் எல்லாமே மரணமே இல்லாமல் சம்பாதிச்சதை முழுசும் நம்மளே உட்காந்து சாப்பிட்றோங்கிற நினப்பில் இருக்காங்க. அதுதான் எப்படின்னு தெரியல. மரணம் அனைவரையும் தீண்டும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நம்ம எவ்வளவோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஐயா லட்சமாக சம்பாதிச்சாருங்க ஐயா, கோடி கோடியாக சம்பாதிச்சாருங்க ஐயா, அவ்வளவு பணத்துக்கு அதிபதி, அதிகாரம்னா அவர் பண்ணுற அதிகாரம்தான், அவங்க பண்ணுற அதிகாரம்தான், தூக்கிட்டு போகணுன்னு நினச்சிட்டா யமன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் தூக்கிட்டு போயிடுவாங்க. அவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதி அப்படிங்கிறது முடியும் போது யாராலும் ஒரு வினாடி கூட இருக்க முடியாது. இதை நிறைய ஆன்றோர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் வருகின்ற யம தூதுவர்களிடம் இதை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு நிமிஷம் அதிகமாக கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. இந்த உடலில் அந்த உயிர் தங்காது, அதற்கான அனுமதியும் இந்த பிரபஞ்சத்திலே இல்லை அப்படிங்கிற தாற்பயம் தெரிந்திருந்தும் வீணாக போகின்ற பொருட்களை கூட தன்னிடனே இருந்து வீணாக போகட்டும், பிறருக்கு இது உபயோகப்படக்கூடாது என்று நினைக்கின்ற மனிதர்கள் வாழ்கின்ற சூழ்நிலையை நினைத்தால் ரொம்ப ஒரு அவல நிலையாகத்தான் கண்டிப்பாக இருக்கும். நம்ம என்ன தான் சேர்த்து வச்சாலும் சரி, நீங்கள் லட்சமாக கோடி கோடியாக, எங்கள் அப்பா எனக்கு இவ்வளோ கோடி சேர்த்து வச்சுருக்கார், எத்தனை கோடி தெரியலைங்க, ஜீரோவே எண்ண முடியல, அத்தனை கோடி ரூபாய் சேர்த்து வச்சுருக்கார், 40 வருஷமாக சம்பாரித்து எனக்காக வச்சுருக்கார். பையன் பெருமையாக சொல்லுவான், பிள்ளை பெருமையாக சொல்லும். அந்த உடலை விட்டு, எந்த உடலை விட்டு, அப்பா உடலை விட்டோ அம்மா உடலை விட்டோ அந்த உயிர் பிரிந்து விடுகிறதுனா, அத்தனை கோடி ரூபாய் சேர்த்து வச்சாங்கல்ல பையன் தலைமுறைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு, அந்த உடலையாவது அவர்களுடன் வைத்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. அட ஒரு 10 நாள், ஒரு 20 நாள் கூட வச்சுருங்களேன், முடியாது. ஏப்பா, நாத்தம் எடுத்து போகும், நாற்றம் எடுத்து போகும். உள்ளிருக்கின்ற தசவாயுக்களும் வெளியேறிவிட்டால் உடலானது நாறி போகும். அந்த நாற்றத்தை சகித்து கொள்ள முடியாது. அவர்கள் சம்பாதித்த பணத்தை வேணால் மற்றவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பார்களே தவிர, ஒரு 10 வாயு உடம்பை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு, அழுகி நாத்தம் எடுத்து போயிடும். அதுக்கப்புறம் அப்பான்னு சொல்லுவாங்களா, பணத்தை தூக்கி போடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை மட்டுமே அங்கே எஞ்சி நிற்கும். அப்போ நீ சேர்த்த பொருளை உன்னால் கொண்டு போக முடியுதா? சேர்த்துக்கிட்ட புகழை கொண்டு போக முடியுதா? அது வரல இருந்த அதிகாரத்தை உன்னால் கொண்டு போக முடியுதா? ஒன்றுமே கொண்டு போக முடியாத சூழ்நிலையில் நம்ம எதை மட்டும்தான் கொண்டு போக முடியுது அப்படின்னா, நம்ம செய்த பாவ புண்ணியங்களை மட்டும்தான் நம்ம ஆன்மா சுமந்து செல்லுமே தவிர மற்ற எதையும் அதனுடன் எடுத்து செல்வது இல்லை, எடுத்து செல்வதற்கும் இயலாது அப்படிங்கிற உண்மையை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த உறவுகள் எல்லாமே எல்லா ஆன்றோர் பெருமக்களும் சொல்வது தான், இருக்கிறவர்களும் சந்தோஷமாக இருங்க, இல்லைன்னு சொல்ல. இந்த உறவுகள் எல்லாம் இறைவன் கொடுத்த அற்புதமான படைப்புகள். ஒரு தாயிற்கு நீங்கள் மகளாக பிறந்திருக்கிறீர்கள் என்றால் அதெல்லாம் பெரிய கொடுப்பனை. ஒரு தந்தைக்கு அவ்வளவு அற்புதமான பொக்கிஷமாக நீங்கள் கிடைத்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கும் அவர் ஒரு அருமையான பொக்கிஷம், அதை இழந்து விட வேண்டாம். ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக நினைத்து கொள்ளுங்கள், எந்த உறவும் உங்களுடன் வருவது இல்லை. எந்த உறவாயினும் சரி, அவ்வுறவு உங்களுடன் வருவதில்லை. இறுதி வரை பயணம் உங்களுடன் செய்வது இல்லைங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கங்க. அது அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும்,
பேர பிள்ளைகளாக இருக்கட்டும், எவ்வளவு பாசம் நீங்கள் வைத்தாலும் உங்கள் உடலை விட்டு ஒரு உயிர் பிரியும் பொழுது அந்த உயிருக்கு துணையாக இன்னொரு உயிர் கூட வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. அந்த உண்மையை நிதர்சனமாக நம்ம உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பற்றற்ற நிலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பற்றற்ற நிலையை பற்றி யோசிக்க ஆரம்பித்து விடுவோம். ஒருத்தர் மேலேயும் பாசமாக இருக்காதீங்கிற அது பொருள் கிடையாது, ஒருத்தர் மேலேயும் அன்பாக இருக்காதீங்க அப்படிங்கிற பொருள் கிடையாது. பற்றற்ற நிலைனா அதுவே தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பற்றற்ற நிலை அப்படின்னா வாழும் பொழுதே உணர்ந்து கொள்ளுதல். இந்த உடலுக்கும் உயிருக்கும் சம்பந்தம் இருக்கிறதானா? இல்லையே. இந்த உடல் அழுகும் பொழுது அந்த உயிர் வெளியே சென்று விடுகிறது. அப்போ என்ன உறவு? அந்த இத்தனை காலம் அந்த உயிருக்கு அடைக்கலம் கொடுத்திருந்த உடலை விட்டு ஏன் அந்த உயிர் பிரிய வேண்டும்? அல்லது உயிரை விட்டு அந்த உயிர் உடலை விட்டு பிரிந்து சென்று விடுகிறது என்றால் இது அழியாமல் அல்லவா இருந்திருக்க வேண்டும். ஆனால் இதுவும் அழிகிறது. அழியா பொருளானது எவ்விடமிருந்து கிளம்பியதோ அவ்விடத்திற்கு திரும்பி செல்கிறது. அப்படிங்கும் போது இதுக்குமே பந்தம் இல்லாத போது இந்த உடலுக்கும் மற்ற உயிர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருந்து விட போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு, அப்போ எதுக்குத்தான் உண்மையான சம்பந்தம் இருக்கும்? எந்த பரம்பொருளிடமிருந்து நாம் பிரிந்து வந்தோமோ அந்த பரம்பொருளிடமே நாம் திரும்பி செல்கின்றோம். அப்படிங்கும் போது உண்மையான அந்த உறவு, உண்மையான பந்தம்ங்கிறது எங்கே இருக்குங்கிற அந்த உணர்வு, அதை உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதும், நாம் வாழ்க்கையில் வாழ்ந்திருந்தாலும் இந்த உடலில் இந்த உயிர் வாழ்ந்திருந்தாலும் பிற உடல்களுடன் அல்லது பிற உயிர்களுடன் இதை இணக்கம் காட்டாமல் வாழ்ந்திருக்கிறது. அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இவ்வுயிர் எவ்வேலைக்காக வந்ததோ அவ்வேலையை செய்துவிட்டு அது பிரிந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற அந்த உண்மையை புரிந்து கொள்ளுதல் தான் அந்த பற்றற்ற நிலை அப்படிங்கிறது. எனக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கா? நடக்கின்ற நிகழ்வுகளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கா? கிடையாது. நடப்பதை ஏதேனும் என்னால் மாற்ற முடியுமா? கிடையாது. இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கையில் அற்புதமாக இருக்குது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை நமக்கு, இன்னும் நம்மை விட சிறப்பாக வாழ்பவர்களும் இருக்கிறார்கள், நம்மை மாதிரியே வாழ்கின்றவர்களும் இருப்பார்கள், நமக்கு கீழான வாழ்க்கையை வாழ்பவர்களும் இருக்கிறார்கள். எல்லாம் வேறு வேறு மாதிரி தான் இருக்கிறது. வேறு வேறு மாதிரி இருந்தாலும் உனக்கான வாழ்க்கையை இறைவன் வடிவமைத்து கொடுத்திருக்கின்றார் என்றால் அதை அற்புதமாக வாழ்ந்து அதனுள்ளே இறைவன் எப்படிப்பட்டவன் என்ற அந்த அற்புதத்தை உணர்ந்து வாழ வேண்டும் என்பது தான் நமது குறிக்கோளாக இருக்கணும். நேரம் வந்துருச்சுன்னா நீங்கள் கோடியாக கொடுத்தாலும், நீங்கள் எவ்வளவு பெரிய மருத்துவர்கிட்ட போனாலும் சரி, மாந்திரிகர்கிட்ட போனாலும் சரி, தாந்திரிகர்கிட்ட போனாலும் சரி, இந்த உடல்லிருந்து உயிரை உங்களால் காப்பாற்றி வைக்க முடியாது. காலம் வந்துருச்சுன்னா அது ஒருத்தருக்கு 100 வயசில், ஒருத்தருக்கு 90 வயசில், ஒருத்தருக்கு 80 வயசில், எப்போ வேணாலும் எழுதப்பட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட காலம் வந்துவிட்டால் ஒரு வினாடி கூட யாராலும் இந்த உடலிலிருந்து உயிர் பிரிவதை காக்க முடியாது. இது ஏதேனும் மாற்று கருத்து இருக்கான்னு யோசிச்சு பாருங்களேன். அது ஏன் பயமுறுத்துவதற்காகலாம் சொல்லலை, வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறத தான் சிவபித்தன் நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே வர்றது. வாழ்க்கையோட யதார்த்தம் அப்படிங்கிறது வேறு, நம்ம அதை அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்குமே இந்த ஞானம் இருக்கிறது. எப்படி இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரிந்து விடும் அப்படிங்கிற அந்த யதார்த்தம் எல்லாத்துக்குமே புரியும். ஆனால் பயம் இருக்கும், பயம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த பயம் எப்பொழுது இல்லாமல் போகும் என்றால் இறைநாமத்தை ஜபித்து கொண்டிருக்கும் போது, இறைவனை சரணடைந்திருக்கும் போது அந்த யமதூதுவர்களும் மரண வலியை இந்த உடலுக்கு கொடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதத்தான் சிவமகாபுராணம் குறிப்பிடுகிறது. மரண தருவாயிலாவது இறைவனின் நாமத்தை சொல்லுங்கள்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். இறைவனின் நாமத்தை சொல்லுங்கள் அப்படின்ட்டு. காரணம், வாழ்க்கையில் தொடர்ந்து நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப, கர்மத்திற்கு ஏற்ப அடுத்த ஜென்மம் வாய்க்க பெற்றாலும் அந்த உடலிலிருந்து உயிர் பிரியும் போது இருக்கின்ற பயம் அப்படிங்கிறது மிக கொடியது அப்படிங்கிறாங்க. அந்த வலி ரொம்ப கொடியதுன்றாங்க. இறைநாமத்தை சொல்லி கொண்டு இருப்பவர்களுக்கு அந்த தூதர்கள், யார்? யம தூதர்கள் அந்த வலியை தருவதில்லையாம். அதனால தான் எப்பவும் அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த உடலுக்கு உயிர் எப்படி வந்தது அப்படிங்கிறத யோசித்து பார்த்தோம்னா அதுவே பெரிய விஷயமா இருக்கும். அது புரியாத சூக்ஷமம், யாருக்கும் தெரியாத ரகசியம், இந்த மாதிரி பல விஷயங்களில் சொல்லிக்கிட்டே போகலாமா? இப்படி உயிர் வந்திருக்குமா, அப்படி உயிர் வந்திருக்குமா, இந்த உடலை தேர்ந்தெடுத்திருக்குமா, அப்படி இப்படின்னு 1000 விதிகள் சொல்லப்படலாம். ஆனால் இன்றும் யாருக்கும் அந்த உண்மை தெரியாது. ஆனால் உயிர் பிரிவது என்னவோ நவத்வாரத்தில் ஏதேனும் ஒரு துவாரத்தின் வழியாக பிரிந்து விடுகிறது. அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உயிர் எங்கேருந்து வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது, அது எங்கே போக போகுதுன்னு யாருக்கும் தெரியறதில்லை.
அப்படி இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட காலகட்டத்திலே நாம் செய்கின்ற விஷயங்கள் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்றால், இந்த உயிருக்கு ஒரு உத்தமத்தை உண்டாக்கக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டுமே தவிர அதை அழுக்காக்கக்கூடியதாக இருத்தல் கூடாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதில் உடம்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். உடம்பு பழுதாயிடுச்சு அப்படின்னா உள்ளே இருக்கின்ற உயிரால் இருக்க முடியாது. இப்போ எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, பணத்திற்கு கொடுக்கின்ற மதிப்பு இந்த உடலுக்கோ அல்லது இந்த உயிருக்கோ எப்போதும் கொடுப்பது இல்லை. என்னதான் ரொம்ப அழகாக இருந்தாலும், என்னதான் ரொம்ப புகழ் பெற்றிருந்தாலும், என்னதான் புகழோட உச்சியில் அதிகாரத்தோட உச்சியில் அதிகார போதையில் இருந்தாலும், ஒரு நாள் என்று வந்துவிட்டால் அந்த நாளுக்கு நாமும் அடிமை, இந்த உடலும் அடிமை. அந்த சக்தி என்ன சொல்கிறதோ அதைத்தான் இந்த உடலும் கேட்கும். உயிர் பிரிகிறது என்றால் இறைவன் பாதத்தை அது சேர்ந்து அடைந்தாக வேண்டும் என்கின்ற உண்மையை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இது யாராலும் மாற்ற முடியாதது. எந்த மருத்துவர் வந்து சவால் விட்டாலும், எந்த தாந்திரீகர்கள் எந்த மாந்திரீகர்கள் வந்து சவால் விட்டாலும் இயற்கையின் நியதியை யாரால் மாற்றவும் இயலாது. இயற்கையின் நியதி அப்படிங்கிறது வகுக்கப்பட்டது. இயற்கை தனக்குத்தானே வகுத்து கொண்ட நியதி. ஆக்கம் என்று ஒன்று இருந்தால் அழிவு அப்படிங்கிற ஒன்று இருந்தே தீரும். அழிவு அப்படிங்கிறது ஒன்று இருக்கும்போது ஒடுக்கம் அப்படிங்கிறது இருந்தே தீரும். மீண்டும் அது பிறப்பெடுக்க இறைவனின் கருணையானது அங்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிற அந்த உண்மையை நாம் உணர்ந்து கொண்டோமேயானால் கண்டிப்பாக இப்போ நம்ம செய்கின்ற சில தவறுகளை நாம் எப்பொழுதுமே செய்ய மாட்டோம். ஏன்னா அடியேன் இப்போ குறிப்பிட்டவாறு எல்லாத்துக்குமே தெரியும் தானே. இப்போ அடியேன் குறிப்பிட்டதில் ஏதேனும் தெரியாத விஷயம் உங்களுக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லை, எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான். மனிதனாக பிறந்தவனுக்கு அந்த இறப்புங்கிறது இருக்கும். எந்த உயிரினமாக பிறந்தாலும் அந்த இறப்புங்கிறது இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும்ல. ஆனால் வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே அதை ஞாபகம் வைத்துக் கொள்வதில்லை. எப்பொழுதாவது உடல்நிலை சரியில்லாமல் போகும்போது தான் உடலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யோசிப்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஓ இதன் இறுதியில் மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரலும் போகும்ல அப்படிங்கிற நினைப்பு ஒருவன் படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு வருகிறது. ஆனால் நடமாடும் போது இந்த மரணம் நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சு, ஆனால் அதை பற்றி பயப்படக்கூடாது. மரணம் என்பது நமக்கும் உண்டு என்பதை தெரிந்து கொண்டால் பிறரை துன்பப்படுத்த மாட்டோம், பிறரை கஷ்டப்படுத்த மாட்டோம், பிறரை வஞ்சிக்க மாட்டோம், பிறரை கொடுமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்க மாட்டோம். காரணம், அழியப் போகின்ற அந்த உடலில் அழியாத உயிர் இருக்கிறது. அந்த அழியாத உயிருக்கு எது புகழ் சேர்க்க முடியும், எது புண்ணியத்தை சேர்க்க முடியும்? பிறருக்கு உதவுதல் அப்படிங்கிறது மட்டும்தான் புண்ணியம் சேர்க்க முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வோம். அவ்வாறு தெரிந்து கொண்ட சில ஆன்மாக்கள் தான் இன்றளவும் பார்த்திங்கன்னா நிறைய புண்ணியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், வெளியே தெரியாமலே. இன்றைக்கு மாதிரி அலைபேசி அந்த கைபேசி எடுத்துக்கிட்டு அதில் காணொளி பதிவு பண்ணிவிட்டு நான் இவங்களுக்கு இந்த தர்மம் செய்தேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. அதையும் நியாயப்படுத்துவார்கள். நான் செய்வதை பார்த்து 100 பேர், அப்படியெல்லாம் இல்லை. இந்த விதி, இந்த காலம் யார் எதை செய்ய வேண்டும் என்று முன்னரே தீர்மானித்து வைத்திருக்கும். நாம் செய்வதால் தான் பிறர் செய்கிறார்கள் என்று நீங்களே கற்பனை செய்து கொள்ள வேண்டாம். அது தெரியாமலே பல லட்சம் பேருக்கு அன்னம் இடுபவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எப்படி இந்த மாதிரி விளம்பரம் ஏதும் செய்யாமல் நிறைய ஜீவாத்மாக்கள் நிறைய பேருக்கு அன்னதானம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள், பிறரை வாழ வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பிறர்க்கு தெரிய நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே அந்த இடத்தில் புண்ணியம் இல்லாமல் போகின்றது. வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்பார்கள். அதில் ஏன் இடது கைக்கு தெரிய வேண்டும் என்பது அறிஞர்களின் கூற்று, ஞானிகளின் கூற்று. உண்மைதானே? நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால், செய்ய வேண்டும் என்ற நினைத்த செயல் நம் உயிருக்கு ஒரு அரவணைப்பை தர வேண்டுமே தவிர இந்த உடலுக்கு புகழை சேர்க்கக்கூடாது. அந்த உடலுக்கு நீங்கள் புகழ் சேர்த்து கொண்டால் அது புண்ணியம் ஆகாது அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பல விஷயங்கள் நாம் செய்யலாம், போகலாம். ஆனால் மனிதனுக்கு இந்த அழிவுங்கிறது உண்டு, எனக்கும் இந்த அழிவு உண்டு அப்படின்னு ஒருத்தன் மனதில் ஆழமாக ஒரு விஷயம் தோன்றிவிட்டால் அவன் எப்பொழுதுமே தவறான நோக்கத்தை நோக்கி செல்வது இல்லை. ஆன்மீக பாதையில் இருப்பவர்கள் இந்த அழிவு அப்படிங்கிறது தனக்கு உண்டு என்பதை உணர்ந்து கொண்டால்
இறைவனை உணர வேண்டும். இந்த உடல் அழிவதற்கு முன்னே இந்த உடலை ஒரு அடிப்படையாக கொண்டு இந்த உயிருக்கு ஒரு தெளிவை உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணம் நமது மனதிலே உண்டாகிவிட்டால் அதை விட பெரும்பாகியம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சாதாரண விஷயம் அல்ல. ஓம் நம சிவாயன்னு சொல்கிறது சாதாரண விஷயம் அல்ல. சிவாய நமன் சொல்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது அனைவருக்கும் கொடுத்து வைத்த கொடுப்பனையும் அல்ல. உங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கிறது அப்படிங்கும்போது, அந்த பாக்கியம் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டது என்னும்போது அது எல்லாம் ஒரு அதிசய நிகழ்வாக இருக்கும். இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எல்லாமே மாறுங்க, எல்லாமே மாறும். எல்லாத்துக்கும் எல்லாம் ஒரே மாதிரியான வாழ்க்கையெல்லாம் இருப்பதில்லை. வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் மாறுபட்டாலும் இறுதியில் இந்த வாழ்வு அல்லது அந்த உயிர் சென்று சேருமிடம் இந்த மயானத்தில் நடனமாடுகின்ற அந்த மகேஸ்வரன் சதாசிவனிடமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டோன்னா வாழ்க்கை ரொம்ப புனிதமானதாக இருக்கும்.